பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஸரத் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தார். பொதுவாக நபிமார்கள் சில அற்புதங்களை செய்து காட்டுவார்கள். அதுக்கு பேர் மோஜிசாத் என்று சொல்லப்படும் அரபியில். அதே நேரத்தில் வலிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுப்பார், அற்புதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். அதுக்கு பேர் கராமாத். நபிமார்கள் செஞ்சு அதுக்கு பேர் மோஜிசாத், வலிமார்கள் செஞ்சு அதுக்கு பேர் கராமத். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் எந்த கவலையும் பட மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு கவலை, அல்லாஹ் திருப்திப்படுத்தி விட்டோமா. எந்த நிலையில் வாழக்கூடிய மேன்மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் ஹஸரத் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறைய அற்புதங்களை அவருடைய வாழ்நாளில் காட்டியிருக்கிறார்கள். அதுல ஒன்று, ஒரு சபையில் நின்று அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம 10-15 பேருக்கு மத்தியில் பேசுறதா இருந்தாலும் கூட மைக் வச்சு தான் பேசணும், இதுதானே? மைக் வச்சு தான் பேசணும். அது கூட சில நேரத்தில் மைக் யார் நம்ம பேசுற ஒன்று அது வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேச ஆரம்பித்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். அந்த சபையில முன்னால் இருப்பவர் எப்படி கேட்கிறாங்களோ அதே மாதிரி பின்னால இருக்கவர் கேட்பாங்க, விளங்குவாங்க. பேசுறது பெரிய விஷயம் இருக்கட்டும், விளங்கணுமா இல்லைங்க? மக்கள் விளங்கக்கூடிய நசீபு தரணும் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு போவாங்க, என்ன பேசினார் ரஜத்து, அவர் என்னமோ காலில் பேசினாரு, நாங்களும் பேசிட்டு நாங்கள் கேட்டு வந்துட்டோம். அப்படி இல்லை. முன்னால இருப்பவர்கள் எப்படி கேட்கிறாங்களோ அதே மாதிரி பின்னால இருக்கவர்களும் கேட்பாங்க. மைக்கு இருக்காது, மைக்கு சாதம் கிடையாது. அதாவது ஒரு பாக்கியம். இது மிகப்பெரிய ஒரு கராமத் அல்லாஹ் தஆலா அவங்க கொடுத்த. அவங்க பேச்ச எல்லாருடைய காதுல கொண்டு போய் சேர்த்து உள்ளத்தை தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். அப்பேற்பட்ட ஒரு பேச்சு. ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் கோவேறு கழுதையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று பேசுறாங்க. 124,000 சஹாபாக்கள் அந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மைக் வச்சிருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைக்ல பேசினாங்க? இல்ல. அப்ப அவங்க எப்படி அந்த பேச்சு பேசுனாங்களா இல்லைங்களா? அந்த பேச்சு ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கும் கேட்டுது, ரசூலை நெருக்கி இருக்கிறவங்களும் கேட்டுச்சு. கடைக்கோடியில இருக்கின்ற 124,000 சகாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள் சொன்னா அது கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்தில் கடைசியில் இருந்தவரும் அந்த வார்த்தையை கேட்டாங்க. கடைசியில் இருந்த சஹாபிகள் அந்த பேச்சை கேட்டார்கள். இது அல்லாஹ் கொடுத்த மோஜிசா. கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மோஜிசா. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வாங்க, லியுபல்லிகு ஷாஹிது அனில் காயிப், லியுபல்லிகு ஷாஹிது அனில் காயிப். இங்க வந்தவங்க வராதவங்களுக்கு எத்தி வச்சிருக்க. நான் சொன்னா இல்லைங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த உரையினுடைய கடைசியா ரசூலுல்லாஹ் முடிக்கும் போது சொல்றாங்க, இங்க வந்திருப்பவங்க வராதவங்களுக்கு எத்தி வைங்க அப்படின்னாங்க. ஆனா இந்த வார்த்தையை கேட்டுட்டு கடைசியில இருந்த சகாபாக்கள் உடனடியே புறப்பட்டு சென்றார்கள். அப்படின்னா ரசூலுல்லாஹ் பேச்ச எந்த அளவுக்கு அவங்க கேட்டிருப்பாங்க, அந்த ரசூலுல்லாஹ் பேச்ச எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்து இருக்கிறான். அதுதான் ஒரு அற்புதம். அதே மாதிரிதான் ஹஸரத் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் சேர்ந்திருந்த சபையில கூட அவங்க
பேசுறத முன்னால் இருப்பவர்கள் கேட்கிறது போல பின்னால இருப்பவர்களும் அறிந்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுல ஜும்மால உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். குதுபா, ஜும்மால குதுபா உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது குதுபாக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை பேசினார்கள். குதுபா தொடர்ச்சியா பேசுறார். குதுபால என்ன ஆயத்திற்கு அல்லாஹ்வை புகழ்வார்கள், ரசூல் மீது ஸலவாத் ஓதப்படும், இறைச்சித்தை கொண்டு உபதேசம் செய்யப்படும், குர்ஆன் ஆயத்து ஓதப்படும், ஹதீஸ் ஓதப்படும். இதுதான் ஷர்த்து, ஃபர்ல். குதுபாவுடைய ஃபர்ல் இது. அந்த 5 இருக்கணும். இந்த 5 இருந்தா தான் குதுபா, இல்லைன்னா அது குதுபா இல்லை. அப்ப இந்த 5ஐ தாண்டி அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல். இதுதான் ஒரு வார்த்தை. இது குதுபா உரையிற சம்பந்தம் இல்லாத வார்த்தை. யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரியாவே, மலைக்கு பின்னால பாரு, மலைக்கு பின்னால பாருன்னு அர்த்தம். மலையை பார்த்துக்கன்னு அர்த்தம். எச்சரிக்கை செய்கிறார்கள். யாருக்கு எச்சரிக்கை செய்யறாங்க? இந்த சாரியாங்கிற அந்த இடத்துல இருக்கிறாங்களா? இந்த சாரியா என்ற தோழர் அந்த இடத்துல இருக்கிறாங்களா? சபையில இருக்கிறாங்களா? இல்ல. இல்லாத தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். சரி, சாரியா வீட்டில் இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறாங்க அந்த தோழர். சாரியா என்ற தோழர் 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? யுத்தத்துக்காண்டி படை நடத்தி போயிருக்கிறாங்க. அந்த சாரியா என்ற தோழருடைய தளபதி அந்த தலைமையில ஒரு படையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 300 கிலோமீட்டர் தாண்டி அவங்க யுத்தம் செய்யறாங்க. அந்த இஸ்லாமிய படைக்கு பின்னால ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு பின்னால எதிரிகள் வந்து தாக்க வராங்க. அத உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து பார்க்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! மதீனாவிலிருந்து பார்த்து சாரியா அந்த தளபதிக்கு பேரை சொல்லி அழைக்கிறாங்க. சாரியா, மலை பக்கம் திரும்பி பாரு, மலைக்கு பக்கம் திரும்பி பாருன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அந்த தளபதி திரும்பினார். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். சொல்ற பெரிய விஷயம் இல்ல, நம்ம என்ன வார்த்தைனாலும் சொல்லிட்டு போயிடலாம். அது செவில போய் உழணுமா இல்லைங்களா? செவில போய் உழணும் இல்ல. மதீனாவில் இருக்கின்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர் பேசுற பேச்சை பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த அந்த சாரியா கேட்டுட்டு திரும்புகிறார். திரும்பினவனா எதுல பின்னாடி படம் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த படையினர் தன்னுடைய படை வீரர்களை 2ஆக பிரித்து முன்னாலும் போரிடுவது பின்னாலும் போரிட வைத்து அதுல வெற்றி கொண்டு மதீனாவுக்கு திரும்பி வருகிறார்கள். இப்போ நமக்கு நோக்கம் என்னன்னா, பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற நிகழ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. பார்வை ஒரு பக்கம், அவங்க பார்த்துட்டு அதை சொன்னது ஒரு செய்தி. அந்த செய்தியை கொண்டு அல்லாஹ் போய் சேர்த்தான் தெரியுமா? அந்த பட தளபதியினுடைய காது எப்பேற்பட்ட காது! இதெல்லாம் கராமத், இதெல்லாம் அற்புதம். அல்லாஹ் கொடுக்க மிகப்பெரிய ஒரு அற்புதம். மேன்மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தருகின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதே மாதிரிதான் ஹஜ்ரத் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அவர்களுடைய நாவுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அவர்கள் என்ன சொன்னாலும் அந்த செய்தி மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் பேசினாலும் அதை கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். முன்னால் இருந்து கேட்பவர் எந்த அளவுக்கு கேட்பார், அதே மாதிரிதான் பின்னால் இருப்பவர் கேட்பார் என்பதென்றால் அது அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம். இது ஹஜ்ரத் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவருடைய கராமத் இன்ஷா அல்லாஹ் தொடரும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக
وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.